தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கலை கண்கணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 25ஆம் நாள் 8/5/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று புதவாரம் என்று போற்றுகின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. சுபகாரியங்கள் தொடங்குவதற்கு, சுபகாரியங்களை செய்வதற்கு, சுபகாரியங்கள் சம்பந்தமான ஏற்பாடு செய்வதற்கு இந்த புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார். அவர் ஒரு சிறப்போடு கூடிய இந்த புதன்கிழமை. இன்றைய நாளிலே இந்த சித்திரை மாதத்திலே வருகின்ற பரணி நட்சத்திரம், சித்திரை பரணி, அதே போல் பகல் 2:17 மேலே கார்த்திகை நட்சத்திரம் கொடுக்கிறது. முருகனுடைய வழிபாடு. சித்திரை பரணி பைரவப் பெருமானுக்கு வழிபாடுகள் செய்வதற்கு ஒரு சிறப்பு சித்திரை பரணியிலே. அதேபோல் சிறுத்தொண்ட நாயனாருடைய குருபூஜை நாள். இவ்வாறு பல சிறப்புகள் கூடியதாக அமைந்திருக்கின்றது. சித்திரை பரணியிலே பைரவப் பெருமானுடைய ஆலயங்களிலே விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது, பிரார்த்தனைகள் செய்வது, நமது மனதிலே இருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள், சங்கடங்கள் நீங்குகின்ற வகையிலே பைரவப் பெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்வது. பரமனை மதித்திலா பங்கையாசனன் நொடுதலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்வோம் என்று இந்த பைரவப் பெருமான் ஆணவத்தை அழிப்பதற்காக, பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அழிப்பதற்காக அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன், விண்ணகத்தே வரும் நன்னமும் மாற்றாத மெப்பொருளாகிய பரம்பொருள் இந்த பிரம்மனுடைய ஆணவத்தை அகந்தையை அடக்குவதற்காக எடுத்த முகூர்த்தம் இந்த பைரவ முகூர்த்தம். இந்த பைரவப் பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் தயிர் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம், இளநீர் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம், பொங்கல் வழிபாடுகள், வடைமாலை சாத்தி வழிபாடு என்று நாமெல்லாம் இதை இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள் பைரவராக இருக்கின்றவர்கள் இந்த சித்திரை பரணியிலே பைரவப் பெருமானை இஷ்ட தெய்வமாக கொண்டவர்கள், குலதெய்வமாக கொண்டவர்கள் பொங்கல் வழிபாடு செய்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமாம். இந்த பைரவர் பூஜையிலே இந்த தேவேந்திர முகூர்த்தம் என்கின்ற நண்பகல் 12 மணிக்கு இந்த பொங்கல் வைத்து வழிபாடுகள் செய்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது அது உடனடியாக சித்திக்கக்கூடியது. எனவே இந்த சித்திரை பரணியிலே வைரவர் வழிபாடுகளையும் செய்து ஏனைய குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து மாலை வேளையிலே 2:17 மேல் கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. முருகனுடைய வழிபாடுகள், முருகப்பெருமானுடைய வழிபாடுகள், அந்த கார்த்திகை உற்சவங்களிலும் கலந்து இறையருளை பெறுவதோடு சிறு தொண்ட நாயனாருடைய குருபூஜை நாளும் இந்த நாட்களிலே நாமும் சிறப்பான இறை பிரார்த்தனையிலே ஈடுபட்டும் இறையருளை எல்லாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் நடைபெறுகின்ற கார்த்திகை உற்சவத்திலும் ஏனைய ஆலயங்களிலே பைரவப் பெருமானுக்கு நடைபெறுகின்ற சித்திரை பரணி வழிபாட்டிலும் கலந்து இறையருளை பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகின்ற வகையிலும் நாளைய தினம் கண்டி வத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாளுடைய வைகாசி விசாக மகோத்சவம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைய தினம் பூர்வாங்க கிரியைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இன்று ஆரம்பமாகி நாளைய தினம் துவஜாரோகணம் என்கின்றதாகிய கொடியேற்று உற்சவத்தோடு
வைகாசி விசாகத்தன்று 5 ரதங்கள் பஞ்சரத பவனி உற்சவம் மறுநாள் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவம் நடைபெறுவதற்கு திருவள்ளுவர் கூட்டியிருக்கின்றது. எல்லோருக்கும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுரம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சுபம்.